السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அர்ரியாதுல் பதிஆ கிதாபில் பாடம் 45 இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த 45வது பாடம் என்ன தலைப்பின் கீழ் நாம் பார்க்க போகின்றோம் என்றால், நோன்பை முறிக்காதவைகள். அதாவது நோன்பு என்னென்ன காரணத்தினால முறிந்து விடாது, என்னென்ன காரியங்கள் செய்வதனால் முறியாது என்பதை பற்றி தான் நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். சில விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே மறதியாக செய்துருவோம். அது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அதனால் நோன்பு முறியுமா முடியாதா? இதே மாதிரி நோன்பு முறியக்கூடிய விஷயங்களில் நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் 45 நமக்கு தெளிவுபடுத்தும் என்பதை நம்பப்படுகின்றது. வாருங்கள், நாம் இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். அதாவது ஃபஸ்லுன் லா யஃப்துரு ஸாயிமு, நோன்பாளி நோன்பு முறித்தவனாக ஆக மாட்டான். அல்லது இந்த இடத்துல ல யுஃப்திரு என்றும் படிக்கலாம். ஆனால் அதை விட சிறந்தது ல யஃப்துரு என்று படிப்பதே சிறந்தது. அடுத்தபடியாக நாம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு சிறிய ஒரு பஹஸ் என்னவென்றால், சளியை விழுங்கினால் நோன்பு முறியுமா என்ற இந்த விளக்கத்தையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஏன்னா இதுவும் இந்த பாடத்தில் வருது. சளியை முழுங்கிறதுனால நோன்பு முறியுமா முடியாதா என்ற இது பலருக்கும் ஒரு டவுட்டாகவும் இருக்கலாம். பொதுவாக இதில் என்ன சட்டம் என்பது ஒரு பக்கம். சளி என்றாலே அதை மனிதனுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா அதை யாரும் விழுங்க மாட்டாங்க. தொண்டையின் பக்கம் சளி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த சளியை துப்பிடுவோம். அதை வெளியாக்குறதுனால தான் உடலுக்கும் ஆரோக்கியம் என்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹை, உங்களுக்கு இங்கே ஒரு படம் போட்டு காட்டப்படுகிறது. இது என்ன அப்படின்னா மகாரிஜுல் ஹுரூப் சம்பந்தமானது. குறிப்பாக உங்களுக்கு இந்த தொண்டை பகுதியை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. இந்த பகுதி அதுனல் ஹல்க், வஸ்துல் ஹல்க், அகுசல் ஹல்க். அதுனல் ஹல்க் அப்படிங்கிறது தொண்டையினுடைய மேல் பகுதி. இங்கே தான் கைன் ஹா உடைய மஹரஜ் இருக்கு. வஸ்துல் ஹல்க் தொண்டையினுடைய நடுப்பகுதி, ஐன் ஹா உடைய மஹரஜ் இருக்கு. அகுசல் ஹல்க் தொண்டையினுடைய கடைசி பகுதி, இதுதான் ஹம்சா ஹா உடைய மஹரஜ் இங்கே இருக்கிறது. ஹை, அருமையானவர்களே, இந்த அளவு ஏன் உங்களுக்கு தரப்படுது என்றால், சளியினுடைய எல்கை பாடத்தில் இந்த 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 குறிப்பில் உங்களுக்கு சளியினுடைய எல்கை தரப்படுகிறது. சளி ஆகிறது ஒன்று மனிதனுடைய மூளையிலிருந்து அப்படி உருகியும் சளி என்ன செய்யலாம், வாயின் பக்கம் வரலாம். அல்லது நெஞ்சு நுரையீரல் பகுதியிலிருந்து சளி உருகி வெளியாகி அது வாயின் பக்கம் வரலாம். அல்லது குடல் வழியாக அது வெளியேறவும் வாய்ப்பு இருக்கிறது. கழிவுகள் வழியாக அது வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஹைர், அப்போ இது சம்பந்தமாக ஷாஃபி மஸ்லக்கில் பெரும் அறிஞர்கள், குறிப்பாக இமாமுனா நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களின் அல் மஜ்மூ என்ற கிதாபில் 3 கோணத்திலே அதை நமக்கு பிரித்து காட்டுகின்றார்கள். ஹத்துல்லாஹிர் என்று சொல்லுவார்கள். அதாவது சளி ஹத்துல்லாஹிர் என்பது பெரும்பாலும் உள்ள இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த அதுனல் ஹல்க்
அதாவது தொண்டையினுடைய வெளிரங்க எல்கை என்பதாக இந்த அதுனல் ஹல்கை முடிவு செய்கின்றார்கள். கைன் ஹாவுடைய மஹ்ரஜ். சிலர்கள் இந்த வஸ்துல் ஹல்கையும் சேர்க்கின்றார்கள். வஸ்துல் ஹல்க் அதாவது இந்த ஐன் ஹாவுடைய மஹ்ரஜ் என்பதாகவும் ஹத்துல் லாஹிரை நிர்ணயிக்கின்றார்கள். ஆனால் சரியான கூற்றின்படி ஹத்துல் லாஹிர் என்பது இந்த அதுனல் ஹல்குடைய எல்கைதான் ஹத்துல் லாஹிர் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. அப்ப வரக்கூடிய அந்த சளி தானாகவே வந்து திரும்ப தானாகவே உள்ளே செல்கின்றது என்றால் இந்த இடத்துல நோன்பு முடியாது. ஆனால் அந்த சளி ஹத்துல் லாஹிரை அடைந்து ஹத்துல் லாஹிர் இந்த எல்கையை அடைந்தால் இது மனிதனுக்கு அந்த சளியை வெளியாக்குறதுக்கு முடியும். இவன் எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் இருந்தால் இதுலையும் இஃப்திலாப் இருக்கிறது. கவனமும் செலுத்தாமல் அது தானாகவே வந்து உள்ள போயிட்டு அப்படின்னு சொன்னா சிலர்கள் நோன்பு முறியும் என்று சொல்கின்றார்கள், சிலர்கள் நோன்பு முறியாது என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஹத்துல் லாஹிரை கடந்து அவனுடைய வாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா சளி, இப்ப அந்த சளியை இந்த நோன்பாளி மீண்டும் உள்ளே செலுத்தக்கூடாது, வெளியே தான் துப்பணும். வெளியே துப்பாம உள்ள கொண்டு போனா இங்க நோன்பு முறிஞ்சிரும். இது ஒரு விஷயம். அதே போல இதற்கு கீழாக, அதாவது ஹத்துல் லாஹிர் என்ற இந்த எல்கைக்கு கீழாக சளி வந்து தானாகவே திரும்ப உள்ள போகுது அப்படின்னு சொன்னா இப்ப அங்க வந்து என்ன செய்யாது, நோன்பு முறியாது. அதே போல இந்த ஹத்துல் லாஹிர் எல்கைக்கு கீழே வரக்கூடிய சளியை வந்து என்ன செய்ய முடியாது, மனிதன் கட்டுப்படுத்தவும் முடியாது, அது சிரமம். ஆனால் ஹத்துல் லாஹிர் என்ற இந்த எல்கையை அடைந்த அந்த சளியை அவனுடைய விருப்பத்தை கொண்டு அவனுடைய சக்தியை கொண்டு அதை வெளியாக்க முடியும் என்று இருக்கும் பட்சத்தில் அவன் அதில் கவனம் செலுத்தாமல் அப்படியே விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த சளி தானாகவே திரும்ப உள்ள போகுது என்றால் இங்க இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது நோன்பு முறியுமா முறியாதா என்பதில். காரணம், நோன்பு முறிந்துவிடும் என்பதே காரணம். என்ன அப்படின்னா இது இவனுடைய குறைபாடு. இவனாக கவனம் செலுத்தி என்ன செய்யணும், அந்த சளியை வெளியாக்கி இருக்கணும். வெளியாக்காமல் இருந்ததுனால தான் அந்த சளி உள்ளே போயிட்டு, அதனால் இவனுடைய குறைபாடாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நோன்பு முறிஞ்சிரும். அதனால் கவனமாக இருக்கணும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் இந்த இடத்துல சளியை விழுங்குவதனால் நோன்பு முறியுமா முறியாதா என்ற அந்த விவாதம். இதை பற்றி ஓரளவு உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவு கிடைச்சிருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம படிக்கிற இந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சளியை விழுங்குவதினால் நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை கொண்டு கருத்து என்ன அப்படின்னா, எந்த சளி ஹத்துல் லாஹிர் என்ற இந்த எல்கையை அடையவில்லையோ அந்த சளி என்பது கருத்து. அதே போல அதே சமயத்தில் ஹத்துல் லாஹிர் என்ற அந்த எல்கையை அடைந்து விட்டால் அந்த சளியை மனிதன் வெளியாக்க வேண்டும். அதை அவன் உள்ளே செலுத்தினாலோ அல்லது தானாகவே அதாவது அதை அவன் கட்டுப்படுத்தாமல் தடுத்து நிறுத்தாமல் கவனமற்று இருந்தான் என்றாலோ இப்பொழுது அந்த நோன்பு முறிந்துவிடும். இதற்கு ஒரு எல்கையை இமாம்கள் நமக்கு நிர்ணயித்து தந்தார்கள். இப்பொழுது நாம் பாடத்தை படிக்கலாம், வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன். லா யஃப்துரு ஸாயிமு. நோன்பாளி நோன்பை திறந்தவனாக ஆக மாட்டான். நோன்பாளியின் நோன்பு முறியாது.
பி உசூலி ஷையின் ஏதாவது ஒரு பொருள் சேருவது கொண்டு, இலா ஜௌஃபிஹி அவனுடைய உள் காலியான பக்கத்தின். ஜவுஃப் என்றால் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் என்ன என்ற விளக்கம். மின் அயானில் ஜன்னதி சுவனத்தினுடைய பொருட்களிலிருந்து, முத்துலக்கன் பொதுவாக அது எதுனாலும் இருக்கலாம். சொர்க்கத்தினுடைய பொருட்களிலிருந்து ஏதாவது ஒன்று அந்த நோன்பாளியின் உள் காலியான பகுதியின்பால் ஏதாவது ஒன்று சேருவது கொண்டு அந்த நோன்பாளி நோன்பை முறித்தவனாக ஆக மாட்டான். சொர்க்கத்தினுடைய பொருள் எப்படி சேரும்? கராமத்தன், கராமத்தன் அவருக்கு நடந்தது என்றால் என்று நாம் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து வாருங்கள். வலா மின் அயானி துன்யா, அதே போல துன்யாவுடைய இந்த உலகத்தினுடைய பொருட்களிலிருந்து ஏதாவது ஒன்று கொஞ்சம் உள்ளே சேருகிறது. இன் வசல இலைஹி அந்த நோன்பாளியின் பக்கம் சென்றடைந்தது, அல்லது இந்த ஹாவுடைய லமீர் ஜவுஃபின் பக்கம் வைத்துக்கொள்ளணும். அவனுடைய அந்த ஜவுஃபின் பக்கம் சென்றது. பிகைரில் இஹ்தியாரி அவனுடைய விருப்பமின்றி, அவனுடைய இஷ்டமின்றி, பலவந்தமாகவோ அல்லது மறதியாகவோ இதை மாதிரி ஏதாவது ஒரு பொருள் உள் காலியான பகுதியின் பக்கம் சென்றது என்றால் அப்பொழுதும் அவனுடைய நோன்பு முறியாது. அவு மஅன் நிசியானி அல்லது மறதியுடன், ஒன்று பிகைரில் இஹ்தியார் அவனுடைய விருப்பம் இஷ்டம் ஏதும் இல்லாமல், ரெண்டாவது அவனை தான் செஞ்சானா மஅன் நிசியான் மறதியுடன் இந்த காரியத்தை செஞ்சான் என்றாலோ அப்போ நோன்பு முறியாது. வலாபில் ஜிமாஇ வலாபி குரூஜில் மனியி கதாலிக்க, கதாலிக்க என்றால் அவ்வாறு தான் என்றால், அதாவது மறதியாகவோ அல்லது அவனுடைய இஃப்தியார் ஏதும் இல்லாமல், அவனுடைய இஃப்தியார் ஏதும் இல்லாமல், பில் ஜிமாஇ ஜிமாவை கொண்டு தாம்பத்திய காரியத்தில் ஈடுபட்டதின் காரணமாகவோ, அதே போல பி குரூஜில் மனியி அவனுடைய ஆண்மை சக்தி இந்திரியம் வெளியேறுவது கொண்டோ ஒரு நோன்பாளியின் நோன்பு முறிந்ததாக ஆகாது. ஒலா பில் கை இ கஹ்ரன், அதே போல கை அப்படின்னா வாமிட்டிங், வாந்தி, வாந்தி வந்ததன் காரணமாக, கஹ்ரன் பலவந்தமாக, அவனுடைய விருப்பம் ஏதும் இல்லாமல், சுயமாக அன்றி பலவந்தமாக அவனுடைய கட்டுப்பாட்டையும் மீறி என்ன செய்து வாமிட்டிங் வருது. இதனால் நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. இதாலம் யருஜி மின் ஹுஷை உன் இலல் ஜௌஃபி அந்த உள் காலியான பகுதியின் பக்கம் அதிலிருந்து எந்த கொஞ்சமும் மீளவில்லை என்றால், மீளாமல் இருக்கும் பொழுது, அப்படி மீண்டுடுச்சு, அதாவது வாய் வழியாக வந்து திரும்ப உள்ளே போயிட்டு அப்படின்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிடும். இது எதே போல் உங்களுக்கு நம்ம முன்னாடியே அதுக்கான விளக்கங்கள்லாம் தந்துருக்குறோம். ஹத்துல்லாஹிர் தொண்டையினுடைய ஏழ்கை என்ன அப்படின்னு சொல்லி. அப்போது அதே மாதிரி அவருக்கு மீண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நோன்பு முறிஞ்சிரும். ஆனால் பொதுவாக தன்னுடைய சக்தி ஆற்றலையும் மீறி பலவந்தமாக வாமிட்டிங் வர்றதுனால நோன்பு முறிஞ்சிடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலா பின் நுகாமா, நுகாமா என்றால் சளி, மூக்கில் உள்ள சளி, வாய் வழியாக வரக்கூடிய தொண்டை சளி, இது எல்லாமே எடுத்துக்கொள்ளும். இதா ஜரத் இலா ஜௌஃபிஹி, அதற்கு ஒரு ஷரத்து போடுறாங்க. இதா ஜரத் அது சென்றால், இலா ஜௌஃபிஹி உள் காலியான பகுதியின் பக்கம், அவனுடைய உள் காலியான பகுதியின் பக்கம், கஹ்ரன் பலவந்தமாக, அன்ஹு அவனை விட்டும், அவனை விட்டும் பலவந்தமாக அது சென்றால் அப்போ நோன்பு முறியாது. அப்போ இவனுடைய விருப்பத்தை கொண்டு அந்த சளி திரும்ப மீண்டும் உள்ளே சென்றால், அப்போ அப்படி உள்ளே செல்றதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு எல்கை தரப்பட்டிருக்குது, ஹத்துல்லாஹிர் என்ற ஒரு எல்கை. அதுனல் ஹல்க், இதுதான் ஹத்துல்லாஹிர். அடுத்து வாருங்கள். வலாபில் இக்திஹாலி வல் அதுஹானி. இக்திஹால் என்றால் சுர்மா இடுதல் கொண்டு, ஒல் இதுஹான், இதுஹான் என்று படியுங்கள். இதுஹான் என்றால் எண்ணெய் தேய்ப்பது கொண்டு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, சுர்மா இடுவது கொண்டோ
அதே போல எண்ணெய் தேய்ப்பது கொண்டோ நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. எந்த அளவிற்கு என்றால் ஒயின் வஜத துஅமல் குஹ்லி வத்துஹுனி ஃபி ஹல்கிஹி. குஹுல் என்றால் சுர்மா என்ற அர்த்தம். குஹுல். துகுன் என்றால் எண்ணெய். அந்த சுர்மாவுடைய சுவையை, இன்னும் அந்த எண்ணெயின் சுவையை அவனுடைய தொண்டையிலே பெற்றுக்கொண்டாலும் சரியே, அவன் பெற்றுக்கொண்டாலும் சரியே, நோன்பு முறியாது. வலா பிதுஹூலி ஸுபாபி. ஸுபாப் என்றால் ஈ. ஈக்கு சொல்லப்படும். ஈ நுழைவது கொண்டு. வல் பஊத். பஊத் என்றால் கொசு. வ குபார். வல் பஊத் வ குபாரில் கனசி. கனஸ் என்றால் குப்பை கூலம். குபார் என்றால் புழுதி. வல் கர்பலா. கர்பலா என்றால் சல்லடை, சலிப்பான். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஈ நுழைவது கொண்டும், இன்னும் கொசு நுழைவது கொண்டும், இன்னும் குப்பை கூலங்களின் புழுதி நுழைவது கொண்டும், இன்னும் சலிப்பானின் புழுதி. உதாரணமா மாவு சலிக்கப்படுது, மாவு மிஷின் ஓடுது. அப்ப இது எல்லாமே அப்ப அதுல இருந்து வரக்கூடிய புழுதிகள். பெரிய பெரிய ஃபேக்டரி இருக்கும். அப்ப அதனுடைய புழுதிகள் ஃபி ஜௌஃபிஹி, அவனுடைய உள்பகுதியிலே செல்வதினால், உள் காலியான பகுதியிலே செல்வதினால் நோன்பு முறியாது. ஒயின் அம்கனஹு ஐ யதஜன்னப ذلك, அதை தவிர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் சரி. அவன் நினைச்சா அதை தவிர்ந்து கொள்ளலாம். வாயெல்லாம் நல்லா சிக்குன்னு மூடிக்கிட்டு கூட இருக்கலாம். இருந்தாலும் நார்மலா எப்பொழுது இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அதை உள்வாங்கிறதுங்கிறது வேற, அது தப்பு. உள்வாங்க கூடாது. நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கிறான், அது உள்ள போயிட்டு வருது அப்படின்னு சொன்னா இதனால நோன்பு முடியாது. வலா பி பல்இ, இது பா வைத்து படிக்க வேண்டும். வலா பி பல்இ ரீகில் ஹாலிசி மின் மஅதினிஹி. மஅதின் அப்படின்னா இந்த ஹாவுடைய லமீர் ரீகின் பக்கம் வச்சுக்கணும். மஅதின் என்றால் சுரப்பி என்று பொருள். அந்த எச்சிலின் சுரப்பியிலிருந்து பரிசுத்தமான எச்சிலை விழுங்குவது கொண்டு. பிபல்ஐ அப்படின்னா விழுங்குறது கொண்டு நோன்பு முறியாது. அதே போல வலா பிசபக், பிசபக் என்று படிக்கணும். வலா பிசபக் மா இல் மதுமலதி வல் இஸ்தின்ஷாகி இலா ஜௌஃபிஹி. இன்னும் மதுமலா வாய் கொப்பளித்தல், இஸ்தின்ஷாக் நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், இவைகளின் தண்ணீர் முந்துவது கொண்டும் நோன்பு முறியாது. இலா ஜௌஃபிஹி, உள்பாகத்தின் பக்கம். இதாலம் யுபாலிக் ஃபீஹிமா, நார்மலாக தான் வாய் கொப்பளிக்கிறான் நோன்பாளி, நார்மலாகத்தான் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்றான். அதுல எந்த ஒரு கடப்பும் செய்யவில்லை. கடப்பும் செய்யாமல் இருக்க, இவ்விரண்டு காரியத்திலேயும் அவன் கடப்பு செய்யாமல் இருக்கும் பொழுது, அதே போல வகான சபகு ஃபி வாஹிதத்தின் மினல் மர்ராத்தி ஸலாசி, அந்த 3 தடவைகளில் இருந்து ஒன்றிலே அந்த முந்துதல் இருக்க வேண்டும். 3 தடவை பொதுவுடைய அமல்களை செய்யறது சுன்னத்தாக இருக்கிறது. அப்ப அந்த 3க்குள்ள அவன் செய்யறான். அதே போல கடப்பும் செய்யவில்லை என்றால், கடப்பு ஏதும் செய்யவில்லை என்று இருக்கும் பட்சத்துல, இப்ப தண்ணீர் வாய் வழி, தொண்டை வழியாக உள்ளே சென்று விட்டது என்றால், மூக்கு வழியாக உள்ளே சென்று விட்டது என்றால், இப்ப நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. நல்லா கவனிக்கணும். முசன்னிஃபர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வலா பின் நௌமி ஒயின் இஸ்தகரகன் நஹார குல்லஹு, அதே போல தூங்கிக் கொண்டே இருப்பதன் காரணமாகவும் நோன்பு முறியாது. ஒயின் இஸ்தகரகன் நஹார குல்லஹு, பகல் அதன் முழுவதுமே அடைய வளைந்து கொண்டாலும் சரி. இஸ்தகரக அப்படின்னா மூழ்குதல், அடைய வளைதல். முழுவதுமே, பகல் முழுவதுமே அடைய வளைந்து கொண்டாலும் தூங்கிட்டே இருக்கிறான். தூங்கிக் கொண்டே இருந்ததுனால நோன்பு முறியுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. வலாபில் இக்மாஇ, அதே போல மயக்கமுற்று இருப்பது கொண்டும் நோன்பு முறியாது. ஆனால் அதற்கு ஒரு சின்ன நிபந்தனை என்ன அப்படின்னா, இதா அஃபாக லஹலத்தன் ஃபின் நஹாரி,
பகலிலே ஒரு வினாடி அவன் தெளிவு பெற்ற பொழுது, பகல்ல நோன்புடைய மொத்த நேரம் இருக்குதுல்ல, பகலுடைய தொடக்கத்துல இருந்து இரவுடைய ஆரம்பம் வரைக்கும் இதான் நோன்புடைய கால அளவு. இப்ப அதுல ஒரு வினாடி மட்டும் அவன் விழித்து இருந்தால் போதும். மற்ற எல்லா நேரங்களும் காலத்திலையும் அவன் மயக்கத்திலேயே இருந்தான். பிஷருத்தி, ஒரு நிபந்தனை இருக்கிறது, அன் தூஜத மின்ஹுன் நீயத்து, அந்த மயக்கமுற்று இருப்பவனிடம் இருந்து நீயத்து பெற்றுக்கொள்ளப்படுவது ஷருத்தாகும். நீயத் பெற்றுக்கொள்ளப்படுவதின் நிபந்தனையை கொண்டு ஃபி வக்திஹா, அந்த நீயத்துக்கு உரிய நேரம். பரதான நோன்பு அப்படின்னு சொன்னா அதற்குன்னு நேரம் மேலே சொல்லப்பட்டிருக்குது. நஃபிலான நோன்பு அப்படின்னு சொன்னா அதற்கும் நேரம் மேலே சொல்லப்பட்டு இருக்கிறது. உதாரணமா சில பேருக்கு மயக்க மருந்து பயன்படுத்துவாங்க, அல்லது மயக்க ஊசி, அதே போல தூக்க மாத்திரைகள் போட்டுருவாங்க. அப்படி இதெல்லாம் இருக்குது. அவங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டாங்கன்னா இவ்வளோ நேரம் அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இவ்வளோ நேரம் அந்த மயக்க மருந்து வேலைகள் செய்யும். அப்போ இவர் தெளிவாக இருக்கும் பொழுதே அவர் என்ன நியத்து வச்சிடணும் அப்படின்னா, நான் என்ன செய்ய போகிறேன், நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு நியத்து வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னால், பகல் காலத்தில் ஒரு வினாடி மட்டும் அவர் தெளிவு பெற்றால் போதும். பகல் காலத்தில் ஒரு வினாடி மட்டும் தெளிவு பெற்றால் போதும். அன்னைக்கு அவருக்கு நோன்பு இருந்த அந்த நன்மை கிடைத்துவிடும். அவர் நோன்பாளியாகவே ஆகிவிடுவார். முடிஞ்சா, உடல் வசதிக்கு முடிஞ்சாதான் இது செய்யணும். முடியாம என்ன செய்யக்கூடாது, தனக்குத்தானே கஷ்டத்தை வருத்தி கொள்ளக்கூடாது. ஏன்னா உடல்நிலை சுகமில்லை அப்படிங்கிறதுனால தான் இதே போல மருந்து மாத்திரைகள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ மொத்தத்தில் பொதுவாக இந்த இடத்துல மருத்துவர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டும். சரி, அதே போல் இன்னொரு சூரத்தும் இங்கே எடுக்கலாம். உதாரணமாக சஹர்லாம் சாப்பிட்டாரு, நீயத்தெல்லாம் வச்சுட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்ந்தாக்கில் பகல் தொடக்கத்தில் இருந்து ஆள் மயக்கமாயிட்டார். இடையில டக்குன்னு ஒரு உஷார் வந்துச்சு, விழிப்பு வந்துச்சு, திரும்ப மயக்கத்தில் போயிட்டார். இப்போ அவருக்கு நோன்பு கூடிருமான்னு கேட்டால் நோன்பு கூடிரும். இதே மாதிரி சில சூரத்துகள் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அதே போல் ஒலா பில் ஃபஸ்தி வல் ஹிஜாமா, ஃபஸ்து என்றாலும் ஹிஜாமா என்றாலும் ரத்தம் குத்தி எடுப்பது என்றுதான் பொருள். இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. ஃபஸ்து என்றால் நரம்புகளில் நேரடியாக குத்தி இரத்தத்தை வெளியாக்குறது. ஹிஜாமா என்றால் டப்பிங் முறை என்று சொல்லுவார்கள். அதாவது புனல்களை உடலின் மீது இணைத்து அதன் வழியாக இரத்தத்தை வெளியாக்குதல் என்று வித்தியாசப்படுத்துகின்றார்கள். ஹைர், அருமையானவர்களே, அப்போ இன்றைய பாடத்துல என்னென்ன காரியங்கள் மனிதனிடத்தில் நிகழ்வதன் காரணமாக ஒரு நோன்பாளி இடத்தில் நிகழ்வதினால் அவனுடைய நோன்பு முறிந்து விடாது என்ற விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதே போல சளியை விழுங்குவதனால் நோன்பு முறியுமா முறியாதா என்ற ஒரு நீண்ட ஒரு விளக்க உரையும் நாம் இந்த பாடத்திலே தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம், எதனால் எந்தெந்த நாளில் நோன்பு வைக்கிறதுனால நோன்பு அது நோன்பாகவே ஆகாது. வலா யசிஹு சியாமுல் ஈதைன், உதாரணம் பெருநாள், 2 பெருநாள் இருக்குது, அந்த பெருநாளில் ஒருத்தர் நோன்பு வச்சா அது நோன்பாக எண்ணப்படுமா மார்க்கத்திலே? இது மாதிரி உள்ள விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்திலே பார்க்கலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் கற்ற இல்மின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.